டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? 2024 1 மே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழுது. தனுசு அப்படிங்கிற இந்த ராசியே குருவுக்கானது தானங்க. உங்களுடைய வீட்டின் அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வராரு. 6ஆம் வீடுங்கிறது அவ்வளோ உகந்த இடம் கிடையாது தான், மறைவு ஸ்தானம் தான். ஆனால் குரு அவருடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் ஒரு நிம்மதி இல்லாத உறக்கம் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு உறக்கம்ங்கிறது கிடைக்க போகிறீங்க. 10ஆம் வீட்டை பார்க்கிறாருங்கும்போது தொழில் மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். அதிகப்படியான வட்டிக்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கு மிக எளிதான ஒரு இன்வெஸ்டர் தேடி வருவார். அவருடைய பணம் காசுங்கிறது உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு அதை புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மணி ரொட்டேஷனுங்கிறது இருக்க போகுது. அதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிற அளவில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல் குறிப்பாக உங்களுக்கு எந்த வகையில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது அந்த அளவுக்கு சரியாக போகலை, செலவுகள் தான் நான் மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த நிலை மாறும். இப்போ உங்களுக்கு செலவுகள் கம்மியாகவும் வருவாய்கள் மிக அதிகமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் உத்தியோக உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும். உத்தியோக உயர்வுங்கிறது கிடைக்கும் பொழுது பொறுப்புகளுமே கூட சேரும் தான். ஆனால் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிக்க மனிதராகவும் அது உங்களுக்கு ஒரு இடத்தை தரும். அது உங்களுக்கு வெளியில் சொல்லிக்கொள்வதற்கே பெருமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக குரு ஏற்படுத்தி தருவார். அதுவும் தன்னுடைய ராசியான தனுசுக்கு கண்டிப்பாக அவர் தருவார். தனுஷோடைய தன்மையே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, அதே போல் புத்தி புகட்டுவது, இது இரண்டுமே தனுசுக்கு ரொம்ப எளிதாக வரும். அது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதையுமே குறிக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லியிருந்தாலுமே சில விஷயங்கள் அது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மற்றவர்கள் அதிகமான மதிப்பு தரக்கூடிய ஒரு இடத்துல குரு உங்களை வைக்கப் போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட எண்களாலையும் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறத நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்ட நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவுக்குரிய வீடு தானே தனுசுன்னு சொன்னேன். இப்போ குருவுக்குரிய எண்கள் என்ன? 3, 12, 21, 30. இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் அனைத்தையுமே நீங்கள் அதிர்ஷ்ட தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அதிர்ஷ்ட தேதியில் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுப்பது, ஒரு ஆஃபீஸ்க்கான இனாகரல் வைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரும். இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் அதை உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ், இப்போ ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறீங்க, அந்த செல்ஃபோன் நம்பரோடைய டோட்டல் இப்போ நான் சொன்ன டிஜிட்ஸ் வர மாதிரி அமைத்து கொள்ளலாம். ஒரு கார் வாங்குறீங்க, வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா இப்போ நான் சொன்ன எண்கள் அந்த வண்டி வாகனத்திற்கு வர மாதிரி அமைத்து கொள்ளலாம். அதுவுமே கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டம், இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதிகப்படியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது உங்களுக்கு எதிர்வினையாக திரும்பக்கூடும். அதனால் வார்த்தைகளை பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அளந்து தான் வார்த்தை ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் அமைதியாக, எதுவும் அதிகப்படியான வார்த்தைகளை தவிர்த்து
உங்களுடைய வேலைகளை செய்துட்டு வந்தாலே அதுவே பாதி வெற்றிங்க. அந்த அளவுக்கு டைம் பொறுத்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறும். இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சியோடைய காலகட்டத்தோடைய இறுதி பகுதி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. சனியினால் எல்லா விதமான சிரமங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் விடுபட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அதனுடைய தாக்கங்கள் முழுவதுமாக மறைந்து குருவினுடைய நன்மையான காலகட்டத்திற்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லலாம். முயற்சிகளுக்கு மட்டும் தயவுசெய்து குறை வச்சிடாதீங்க. முந்தைய காலங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் செய்திருப்பீங்க, அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காமல் இருக்கலாம். அந்த தாட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இப்போயும் குழப்பிக்காதீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நன்மையாகவே இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். நான் சொன்ன அதிர்ஷ்ட எண்களையும் சேர்த்தே கடைபிடிங்க. அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எண்களுக்குள்ளார தான் இருக்கணுங்கிறது கிடையாது. இந்த எண்களை தாண்டியுமே நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து 8ஆம் எண் வரக்கூடிய ஒரு சில எண்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 8ங்கிறது வந்து சனிக்குரியது, உங்களுடைய ராசிக்கு எதிர் துருவமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த டோட்டலில் வந்து என்னதான் 3 வந்தாலும் 8 சம்மந்தப்பட்டு 3 உருவாகக்கூடிய எண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராதிங்க. அதை முழுமையாக தவிர்த்திடுங்க. இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு எந்தெந்த நாட்களில் பண வரவு வரும், அதே போல் எந்தெந்த நாட்களில் உங்களால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அடுத்த வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாருன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி பெரிய அளவுக்கு சாதகமான பயிற்சியா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலுக்கு சாதகம் கிடையாது. அதில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே குரு பயிற்சி அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரத்தை உங்கள் ராசியை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம், ஒரு பரிகார ஹோமத்தில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி அவருடைய அசுப பலன்கள் கிடைக்காம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய ராசிநாதன் வேற, அவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம், அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த வருஷம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழில் செய்கிறவங்க இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத முதலீடுகள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே போல் நீங்கள் கடன் வாங்கி நம்ம போட்டால் தான் தொழில் நடக்கும்ன்ற எண்ணங்கள்லேருந்து வெளில வந்துடுங்க. ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் கடன் வாங்கி போட்டிங்கன்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாதனால திருப்பி கடன் வாங்கி அதில் அதிகமாக வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் நடக்க போகுது. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை. இந்த அடிமை வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அந்த 6ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகும்போது என்னென்னா
உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எதிரிகள்னு சொல்லுவோம், ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம்னு சொல்லுவோம். அப்போ அந்த சத்துருகள்லாம் விலகுவாங்களான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக வேலையில் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாமல் தடுத்துருப்பாங்க சில பேர். அதே போல் நிறைய பேர் வந்து தனுசு ராசி என்பவர்கள் போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு. சார் எங்கே போனாலும் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க, நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் செய்ய முடியலன்ற ஒரு எண்ணங்கள் கடந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பவர்கள் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் விலகிடும். நார்மலாக நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம், அதற்கான ஒரு பதவி, அதற்கான ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் வேலை மாற்றத்தில் வெளியூரில் வேலை மாற்றம் கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை மாற்றம் கிடைக்கிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வருஷமாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அடுத்த வருஷம் இருக்க போகிறேன். இந்த குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். குருவுடைய பார்வை 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் விடுறதுனால கண்டிப்பாக பண வரவுகளுக்கு குறை இருக்காது, அந்த எந்த டவுட்டுமே வேண்டாம். அந்த முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்குமே தவிர பண வரவு வருமா அப்படின்னு கேட்டால் பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அதே போல் நீண்ட நாளாக உங்களுக்கு வராத பணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன்லேருந்து திருப்பி அந்த பணம் திருப்பி வரும். எதையா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதனுடைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனுசு ராசி அன்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் பங்காளிகள், அதே போல் உங்கள் மனைவி, குழந்தை கூட பார்த்திங்கன்னா உங்களை ஏமாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்திருக்கும். இப்போ அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் வரும். அப்போ திருமணம் ஆகி யாருக்காவது பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு சார், கருத்து வேறுபாடு சரியில்லாமல் பிரிஞ்சு இருக்கும், அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு 2ஆவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாகவும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை 10ஆம் இடத்துல விழுறதுனால நிறைய பேருக்கு பட்டங்கள், பதவிகள், நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அங்கே ஒரு பதவிகள் கிடைக்கும், பேர் கிடைக்கும், உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்காலம் உள்ள வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே போல் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல அனுகூலமான வருஷமாக இருக்குது. கண்டிப்பாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விலகி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலையே நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி யாரெல்லாம் வந்து அரசாங்க வேலையில் பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கீங்களோ, சில பேருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலிகேஷனில் மாட்டிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பணம் வந்து சேமிப்பாக மாற்றிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நகை வாங்கிறது, ஒரு வீடு, வண்டி, வாகனம், இடம் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அனுகூலமான வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட நீங்கள் அந்த குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்ட மாட்டீங்க. எந்த காரணத்து கொண்டும் தனுசு ராசி என்பவர்கள் இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் எந்த விதமான முதலீடுகள் செய்ய வேண்டாம். பிட்காயின் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட், ஒரு சீட்டு போடுறது, இந்த முகம் தெரியாத ஆளுக்கு ஒரு கடன் கொடுக்கறது, இல்லை ஓவராக கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பணம் திருப்பி ஒரு 3 மாதத்தில் வந்துடும், 2 மாதத்தில் வந்துடும், நம்ம போட்ட காசுக்கு ஒரு வட்டி வரும், போட்ட காசுக்கு லாபம் வரும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வராது. மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பிளானில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அப்போ ஒரு வேலை பார்க்குறது, வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறேன், அங்கேயே பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக ஆகணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அனுகூலமான வருஷமாக இருக்குது. அதே போல்
தொழில் பண்ணுறீங்க, நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு போகுது. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கோ, பிபி ப்ராப்ளம் இருக்கோ, லாங் டர்மாக உங்களுக்கு எயில்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட கொஞ்சம் புறம் தள்ளாதீங்க. ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகம். நான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சிருவேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன்னு சில பேருக்குலாம் அந்த எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கூட உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உடனே மருத்துவர் அணுகி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பெரிய செலவுகள் கண்டிப்பாக வராது. அதுதான் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு நான் சில நட்சத்திர நாட்கள் சொல்கிறேன், கேலண்டர் நோட் பண்ணி வைங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திர நாட்கள் கேலண்டர் நோட் பண்ணி வைங்க. அன்னைக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு சுவாதி, விசாகம், அதே போல் சித்திரை நட்சத்திரம் இந்த நாட்களையும் கேலண்டரில் நோட் பண்ணுவீங்க. அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் லாபகரமாக நினைக்கிறீங்களோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் நினச்ச விஷயங்கள் அடையணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அந்த நட்சத்திர நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் புதிய விஷயங்கள் செஞ்சிங்கன்னா வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும். நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கு தந்தாப்புல அதே போல் தசாபுத்தி, ஒரு யோக தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட 2 பங்கு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி எதை செய்தாலும் பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். நாம் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராசிக்கு அதிபதியே குரு தாங்க. அவர் எங்கே போய் உட்காந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஆனால் தன்னுடைய ராசிக்கு அவரால் கெடுதல் செய்ய முடியாது. எல்லாருக்குமே அவர் நன்மையை செய்யக்கூடியவர். அப்படி இருக்கிற பொழுது தன்னுடைய ராசிக்கு எப்படி நன்மை செய்யாமல் போயிடுவார்? செய்வார், நன்மை செய்வார். உட்கார்ற இடம் பிரச்சனை தான். 6ல் உட்கார்றார், ருணரோகஸ்தானத்தில் உட்கார்றார், பிரச்சனை தான். வம்பை இவங்களாவே தேடி போவாங்க. அந்த இடத்துல உட்கார்றார். இருந்தாலும் குருவின் பார்வை அப்படின்றது இங்கே பிரதானமாக இருக்குது. சரிங்களா? அப்போ குருவின் பார்வை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2வது வீட்டை பார்க்குது, 12வது வீட்டை பார்க்குது, அதே போல் 10வது வீட்டையும் பார்க்குது. இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். 10 பார்க்குற பொழுது என்ன ஆகும்? தொழில் நல்லா வளரும். சரிங்களா? ஆனால் 11 பார்க்கலையே, 12 தானே பார்க்குறாரு, சுப விரயம் ஆகும். 2ல் பார்க்குற பொழுது காசு வரும், ஆனால் 12ம் இருக்குது இங்கே. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 10, 12 2லேயும் காசு, 10லேயும் காசு, 12ல் விரயம். இப்போ காசு கையில் எவ்வளவு வந்தாலும், பணம் எவ்வளவு வந்தாலும் விரயத்தை நோக்கி தான் செல்லும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விரயத்தை பார்க்கின்ற குருவால் உங்களுக்கு விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலம் என்பதால் எல்லாத்தையுமே கொஞ்சம் சுப விரயமாக மாற்றுங்க. தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. செலவுகளை கட்டுக்குள் எடுத்துகிட்டு வரத்துக்கான முயற்சியில் இறங்குங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் போயிடும். ஏன்னா உங்களுடைய அதிபதி தான் அவர், உங்கள் ராசிக்கு அதிபதி தான் அவர். அவரே உங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதி ஆகிறாரு. அப்படின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 2ல் காசு வரும் பொழுதே 4ஐயும் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டு, ஒன்று வீடு வாங்குங்க, இல்லை வாகனம் வாங்குங்க. மனை உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் அது. அதனால தான் வீடு இல்லைன்னா வாகனம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வீட்லேயோ இல்லை வாகனத்துலேயோ உங்களுடைய செலவுகளை நீங்கள் பண்ணலாம். மற்றபடிக்கு எதுலையாவது பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை தான் சேரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் குரு உட்காரும் பொழுது உங்களுடைய வார்த்தையை மாற்றி விட்டுருவார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சொல்லக்கூடாது, சொல்லாமல் செய்வதற்கு பழக வேண்டும். பிளான் பண்ணீங்க அப்படின்னாலும் இதே தான் பிரச்சனை. ஆன் ஸ்பாட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. பிளான் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளமில் தான் போய் நிற்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த 1 வருஷ காலத்தை நீங்கள் தள்ளிட்டு போயிடணும். இப்போ குரு உங்களுக்கு ராசி அதிபதி தானே, நன்மை தானே செய்யணும். கண்டிப்பாக நன்மை தாங்க செய்வார். அவர் 12 ராசிக்கு நன்மை தான் செய்வார். இருந்தாலும் படிப்பினைகளையும் கொடுப்பார்.
ஏன்னா ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். இது என்னோட வீடு, அதனால் நான் நல்லது செய்கிறேன், அதிகமான நல்லது செய்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கும் நல்லது செய்வார். அதனால் அந்த பார்ஷியாலிட்டி அவர்கிட்ட இருக்காது. அதனால தான் ஒரு குரு, தேவகுரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்துலேருந்து ஒதுங்கி இருக்கணும். ஏன்னா கடன் அதிகமாக சேரக்கூடிய காலம் இது. ஸோ கடன் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் ஆரோக்கியத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாகக்கூடிய காலகட்டம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. என்னதான் ஒரு 10 பார்த்தாலும் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் கிடைத்தாலும் அந்த புகழ் அந்தஸ்து கௌரவமே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும். நீங்கள் ரொம்ப நல்லா வரீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் எப்போ நல்லா வருவீங்க? நீங்கள் முயற்சி எடுக்கிற பொழுது தான் நல்லா வருவீங்க. முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி சனீஸ்வரன் இருக்காரு, நல்லது தான் செய்வார். ஆனாலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு அது வந்து பிடிக்காத ஒரு விஷயமா மாறும் பொழுது பிரச்சனை உருவாகும். அதனால தான் சொன்னோம், நீங்களாக தான் பிரச்சனையை தேடி போவீங்க. பிரச்சனை உங்களை தேடி வருதோ இல்லையோ நீங்கள் போயிடுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து தள்ளி போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. இதே போல் ஃபுட்டு, ஏன்னா 2 பார்க்குறாரு இல்லைங்களா? ஃபுட்டு இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபுட்டில் நீங்கள் வந்து மைனஸில் போயிட்டீங்க அப்படின்னா 6 வந்து ரொம்ப அழகாக ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத மெடிக்கல் செலவு வரும். ஏற்கனவே 12 வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்குது அப்படின்றதுனால மெடிக்கல் செலவு நீங்கள் பண்ணிவிட்டு அதனால் நீங்கள் பிரச்சனைக்குரிய நிலையில் போய் உட்கார்ற மாதிரி ஆகிடும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 10ல் கேது இருக்காரு. குரு பார்க்குறாரு தான் 10, இருந்தாலும் 10ல் கேது வந்து பலவித மாற்றங்களை செய்வான். ஏற்கனவே குரு மாறுறாரு, அவரே ஒரு மாற்றத்தை பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பார்வையை பெறும் கேதுவானவர் இன்னும் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மாற்றம் ஏற்படுங்க. இல்லை அப்படின்னா தொழிலில் வந்து வேறு ஏதாவது ஒரு புதிய முதலீடு செய்கிறதுக்கான மாற்றங்களும் ஏற்படும். இப்போ முதலீடுகள் செய்கிறதுக்கு இது நல்ல காலகட்டமான்னு கேட்டால் இல்லை, பண்ண வேண்டாம். ஸோ எதுவுமே வந்து ஒரு புது முயற்சியில் இப்போ நீங்கள் இறங்காதீங்க. இறங்குனீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு சவால்களை வந்து எதிர்கொள்கிற மாதிரி ஆகும். எனக்கு சவால்னால் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னா கூட காசு இருந்தால் தான் சவாலை நீங்கள் சமாளிச்சுட்டு வர முடியும். ஸோ காசுக்கு பிரச்சனை ஆகும். இங்கே வரதே உங்களுக்கு வந்து செலவுக்கு தான் வரும். நிறைய வருன்றது கிடையாது, வரும், செலவுக்கு வரும். அதனால் புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கேது இருக்கிறதுனால கேதுவனுடைய தாக்கம் அதிகமாக அந்த வீட்டுக்குள்ளே ஆக்குப்பை பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள், அதில் சில ஏமாற்றங்களையும் சேர்த்தே கொடுப்பார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை புது தொழிலோ எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்ச காலம் 1 வருட காலத்திற்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைங்க. அது உங்களுக்கு நன்மையை செய்யும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் தான் சனீஸ்வரன் இருக்கார். ஸோ சனீஸ்வரன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ராசிக்கு ஒரு சமர் தான், பிரச்சனை இல்லை தான். இருந்தாலுமே முயற்சி ஸ்தானத்தில் அவர் இருக்கிற பொழுது உங்களுடைய முயற்சிகள் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். சனீஸ்வரன் ஸ்லோ பிளானட்டில், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் முன்னேறி போவீங்க. முயற்சிகள்லேயும் ஸ்லோவாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை ஃபாஸ்ட்டு பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா தான் முயற்சி என்பது பலிதமாகி 10 வந்து ஆக்டிவேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நிறைய ஏற்றங்களோடு கூடிய முன்னேற்றத்தை நீங்கள் வந்து தொழிலில் பார்க்க முடியும். அதே போல் 4ஆம் அதிபதி குருவே தான் உங்களுக்கு ராசி அதிபதியும், அவர் தான் 6ல் போய் உட்கார்றாரு அப்படின்றதுனால கொஞ்சம் படிப்பில் கவனத்தோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா சில சறுக்கல்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும். அதனால் மாணவர்கள் நம் படிப்பில் அதீத கவனத்தை செலுத்துங்க. இது உங்களுக்கு நன்மை செய்யும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான கடன், ஆடம்பர செலவு இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு கடன் உருவாகும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கடன் வாங்காதீங்க, செலவுகளை கட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு வாங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா 6 என்பது உங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேட்டிற்கு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலை. அதுலேயும் அது வந்து பெண்கள் அப்படின்ற பொழுது அது சுக்கிரனுடைய வீடு அப்படின்றதுனால, அவர் வந்து குருவுக்கு வீடு கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சில நேரங்களில் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து ஆளாவீங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னங்க குரு வந்து 6ல் உட்கார்றாரு, எங்களுக்கு ஆட்டி படைக்க போகிறாரா, இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க, இது வரைக்கும் 5ல் இருந்த பொழுது நல்லா தானே இருந்தீங்க,
ஸோ 6ல் வரும்பொழுது சில படிப்பினைகளை தானே கொடுக்க போறாரு. அந்த படிப்பினைகள் என்னன்றதையும் பாருங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ல் உட்கார்ந்திருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு நன்மை நடக்குங்க. நன்மை இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே குரு உங்களுக்கு செய்ய மாட்டாரு. இருந்தாலும் மேலும் மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் அருளில் கொண்டிருக்கும் குரு பகவான, இவர் வந்து அனுக்கிரக குரு பகவான், இவரை போய் தரிசனம் பண்ணுங்க. முக்கியமாக வியாழக்கிழமையில குரு ஹோரையில போய் அவரை தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு இன்ப பயிற்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக. இந்த வருஷத்துக்கு உண்டான குரு பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31:36 மேஷ ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துமா? ராசிநாதன் 6ல் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். அதாவது உங்கள் தொழிலுக்காக நீங்கள் முதலீடு பண்ணணும், அதில் வருமானத்தை கொடுப்பாரு, திருப்பி செலவு பண்ண வைப்பார் குரு பகவான். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் குறைகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துக்கு போனாலும் பார்வை பலம் அமோகமாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன்களை தரும்னா, குடும்பம் சுபிக்ஷம் அடையக்கூடிய, அதாவது 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் இடத்த அதிபதி 3ல் போய் மறைஞ்சிருக்காரு. சனி 3ஆம் இடத்துல மறைஞ்சால் என்ன நல்லது தரணுமோ இதுவரைக்கும் கொடுத்தாலும் இன்னும் அதை முழுசாக கொடுக்காமல் இருக்கார். இப்பொழுது இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே சனியும் குருவும் போட்டி போட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப தலைவிகள், தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சுபிக்ஷம் அடையும்னு சொன்னேன். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார். குழந்தைகளால் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சரி, வியாபாரிகளுக்கு எப்படின்னா, படிக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படின்னு, ஏன்னா நான் இப்படி ஸ்கிப் பண்ணி போகிறேன்னு கவலைப்படாதீங்க, மாற்றி சொல்கிறேன். ஏன்னா 5ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் பலன்களை சொல்கிறேன். அதனால் 5ஆம் இடம்ங்கிறது படிப்பு ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், அந்த ரெண்டுமே நல்ல பலன்களை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார். அதனால் குழந்தைகளால் வருமானம், வியாபாரத்தால் வருமானம், குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக, குழந்தைகளின் திருமணத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உறவுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மாணவிகள், தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, ஃபாரினுக்கு போவீங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. உங்களுக்கு ஃபாரின்லேயே இருக்க சார், எனக்கு வந்து ப்ராப்பரான வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த வருடம் நிரந்தர வேலையை தருவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள், உடல் உபாதைகள்லாம் விலகுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, மன நிம்மதியோடு இருப்பீங்க. எதிரிகளின் தொல்லை விலகும், எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அதே சமயம் விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்த அதிபதி 6ல் போய் மறையிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் ஏதாவது வழக்கு இருந்தாலோ, இல்லை உங்கள் இடத்தை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு, அதுக்கு பணம் வராமல் இருந்தாலோ அதில் வெற்றி அடைந்து அந்த பணத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ பூமி தொடர்பான லாபம் ஏற்படுகின்ற ஆண்டாக விவசாய நண்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயதானவர்கள், வயோதிகர்கள்
சீனியர் சிட்டிசன்ஸ். 6ஆம் இடம் ருணரோகஸ்தானம்ங்கிறதுனால கொஞ்சம் உடம்பு உபாதை இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சனி பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால தந்தை வழியிலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இது வயசானவங்களுக்கும் பொருந்தும், இளம் பிராயத்தினருக்கும் இது பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொடர்பு தொழில் செய்யக்கூடியவங்க, யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, அதே சமயம் இந்த விஜேஸ் வீடியோ ஜாக்கீஸ் இவங்கள்லாம் பேசுகிறது, யாரெல்லாம் பேசுகிறத தொழிலாக வச்சுருக்காங்களோ, காம்பேரிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் சரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குஸ்தானம் வலுவடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் அணுக்கும், எல்லாமே கரெக்டு தான் சார். எங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த வருஷம் பேசினா மட்டும்தான் தீர்க்க முடியும். கோர்ட்டுக்கு போனால் தீராது, கோர்ட்டுக்கு போனால் பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும், எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது செலவு இருந்ததுன்னா இந்த வருஷம் பண்ணினீங்கன்னா அவங்க ஷி வில் கம் ஹெல்த்தி. அவங்க உடம்புல நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் அமைப்பின் காரணமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வருடம் அமோகமான பலன்கள் ஏற்படும். ராசிநாதன் 6ல் மறைகிறாருன்னு பயப்பட வேண்டாம். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தானபலம் கிடையாதுங்கிறதுனால அதுவே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். ஒரு கிரகம் அந்த இடத்துல கெட்டு போகிறது, அந்த கெட்டு போகக்கூடிய கிரகம் கெடுதலை சந்திக்கிறதுனால, ஸ்தானபலம் இல்லாதது போகிறதுனால அது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படும். சுய சம்பாத்தியத்தில் சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதன் மூலமாக இந்த 2024-25 குரு பெயர்ச்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய வளர்ச்சியையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள் வழிபாடு செய்யுங்க. அதுவும் மகான்கள் வழிபாடுனா சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பு. சித்தர் வழிபாடுங்கிறது சித்தர்கள் எங்கே இருக்காங்களோ, திருவண்ணாமலையில் இருப்பாங்க, வெள்ளியங்கிரியில் மலையில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் மலை சம்மந்தப்பட்ட பழனி மலையில் கூட இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாளில் பிரதட்சணம் பண்ணிட்டு வரக்கூடாது. திருவண்ணாமலை போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, பாதி பேர் 90% மக்கள் பண்ணுறது அங்கே நடந்து போகும்போது வேண்டாத விஷயத்தை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு கண்டதையும் தின்னுண்டு அப்படி போகக்கூடாது. மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும். மௌனமாக கிரிவலத்தை சுற்றிட்டு வாங்க. அப்பொழுது சித்தர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். என்னுடைய பர்சனல் அனுபவம், அங்கே போய் தான் எனக்கு இந்த ஜோசியத்துக்கு உண்டான அறிவுரையும் அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த செகண்டில் தேடி பார்த்தா ஆளை காணோம். இதை நம்ம வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அனுபவப்பட்டால் மட்டும்தான். நெருப்பு சுடுங்கிறது எப்போ தெரியும்? அப்பா சொல்லியிருப்பார், அம்மா சொல்லியிருப்பாங்க, டே குழந்தை நெருப்பு தொட்டால் சுடுண்டா அப்படின்ட்டு. அந்த சுடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி தெரியும்னா, கொண்டு போய் நெருப்பில் கை வச்சாதான் சுள்ளுன்னு ஏறும். சூடு அச்சோ கையை வச்சுட்டேனே அப்படின்ட்டு அழுவோம், கையை உதறுவோம், கொண்டு போய் தண்ணியில் கை வைப்போம். அதுக்கப்புறமா தான் இதுதான் சூடுன்னு தெரியும். அந்த அனுபவம் திருவண்ணாமலைக்கு போனால் மட்டுமே தான் தெரியும். அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த 2024-25ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 7:58 வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த காலகட்டத்தில் எப்பொழுதெல்லாம் முடிகின்றதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ ஃப்ரீ டைம் ஏற்படுத்திக்கோங்க. அப்பொழுதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு போகிறது விசேஷம் கிடையாது. வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது வியாழக்கிழமை தோறும் அல்லது நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையில் போயிட்டு தியானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு சும்மா வெட்டியாக சுற்றிட்டு வரக்கூடாது. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மரத்துக்கு கீழேயோ இல்லை மலைக்கு குகைக்குள்ளேயோ உட்காந்து அங்கே அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் வாசிகளை கேட்டு தெரிந்து கொள்வது அவசியம். அங்கே போனோமா உடனே சுற்றிட்டு வந்தோமான்னு இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு ஒரு 2-3 நாள் தங்கி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட பேசி இங்கே எந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உட்காந்து ஆளரவமற்ற இடத்துல, மனுஷங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, கொஞ்சம் பாதுகாப்பான இடமா பார்த்து அந்த இடத்துல பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள்.
உங்களுக்கு நன்மைகள் சித்திக்கும், அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை, தனலாபத்தை, குடும்ப ஒற்றுமையை, சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இவர் இப்போ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடமான மேஷத்திலிருந்து 6ஆம் இடமான ரிஷபத்துக்கு வந்து போகிறாருங்க. உங்கள் ராசி மற்றும் 4 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் அங்கே வந்து வேலை செஞ்சு அதன் மூலியமாக பணவரவு கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்புங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. அது யோகம். நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. 1-4 கூடியவர் 6ஆம் இடத்துல. அப்போ 1னா நீங்கள், 4னா வீடு, வண்டி, வாகனம், மனை, 6னா லோன். அப்போ உங்களுக்கு லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனம், புதிதாக வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. பயன்படுத்திக்கிங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்க்கான ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தாய் வழி சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்கள் அம்மா உங்களை முழுமையாக புரிஞ்சுக்குவாங்கங்க. உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்போ சரியாகும். நீங்களும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் தரக்கூடிய உணவு பொருளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நல்ல தைரியத்தை கொடுப்பார். அந்த தைரியத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்கள் ராசிநாதனோட அருளால் அதையும் சாதிச்சு அந்த தடைகளையும் மீறி நீங்கள் ஜெயிப்பீங்கங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பையும் அவர் கொடுத்துருவாருங்க. 6ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடம் அங்கே வந்து குரு போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அதனால் உங்களுக்கு என்னன்னா குடும்பம் மூலியமாக, உத்தியோகம் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. திருமணம் 2ஆம் இடம்னா குடும்பம்ங்க. அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறனால மறைமுக எதிரிகள் உங்களுக்கு நிறைய இருந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு யார் அவங்க அப்படின்னு குரு வெளியே காமிச்சிடுறாரு. அப்போ அவங்கள நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை, கோர்ட்டு கேஸ் சொம்பு வழக்கு நடந்துச்சுன்னா அது ஜெயிக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. பயன்படுத்திக்கோங்க. அடுத்து குருவோட பார்வை 6ஆம் இடத்துலேருந்து எந்தெந்த இடத்துல படுதுன்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்துல படுதுங்க. 10ஆம் இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த தொழில் ஸ்தானத்தில் குறிக்கக்கூடிய இடத்துல குரு பார்க்குறனால கட்டாயம் உங்கள் தொழில் விருத்தியாக போகிறது. குரு பகவான் பார்க்கும் இடம் விருத்தி. அப்போ கட்டாயம் தொழில் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. அதுவும் வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழிலை அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம். 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. மாமியார் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி புனித யாத்திரைகள் போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் கிடைக்குங்க. புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு அற்புதமான காலகட்டங்க. ஆனால் கைக்கு மீறி கடன் வாங்கி போட்டுறக்கூடாது. கடன் வாங்கலாம், உங்களால் கட்டக்கூடிய கடனாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். திருமணத்துக்காக சுபவிரய செலவுகள் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இது நாள் வரைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி நல்ல மருத்துவ உதவி கிடைக்காம ஒரு சின்ன வியாதி தாங்க, அது அப்படியே பெருசாகி எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குருவோட அருளால் கட்டாயம் ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைச்சி அந்த நீண்ட நாள் வியாதி குணமாகுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணை 7ஆம் பார்வையை 12ஆம் இடத்துல பார்க்குறனால உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி தருவீங்க. ஆராய்ச்சி கல்வி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அட்டகாசமான ஒரு அற்புதமான அமைப்புங்க. இழந்த பொருட்களை எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். பிரிந்தவர்கள் உங்களோட சேர்ந்து வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. புதிதாக எந்த வாக்கு கொடுக்காம இருந்துக்கிற ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தின் மூலியமாக பணவரவு கிடைக்கும். 2ஆம் இடத்துல குரு பார்வைப்படுறதுனால புதிதாக குடும்பத்துக்கு உறவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்க, உங்கள் குழந்தை படிக்கக்கூடிய குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து அவங்க எப்படி படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகளை பற்றி சிறு சிறு கவலைகள் இருக்குங்க. அவங்களோட படிப்பை பற்றி கவலை இருக்கும். கூடவே உட்காந்து படிக்க வச்சுங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சூப்பராக வந்துடுவாங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களோட உத்தியோகத்துக்கு தொழில் ரீதியாக இருக்க போகுதுங்க. தொழில் ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு சாட்சி வழிபாடு பண்ணுறதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வியாழக்கிழமான முடிஞ்சால் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாக மாற்றி கொடுக்குங்க. உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. தனுசு ராசி நேயர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அதாவது மறைகிறார், 6ஆம் இடத்தில் மறைகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து 7 நாட்டு சனியில் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக 7 நாட்டு சனியிலேருந்து முழுசும் மீண்டுட்டீங்க. பட்ட கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய அவமானப்பட்டீங்க. எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டி வந்துச்சோ அத்தனையும் ஒன்று விடாமல் அனுபவிச்சிங்க. நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இப்போ ஒரு வழியாக மீண்டு வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு வேலை இடத்துல மரியாதை போச்சு. ஸோ ஃபேமிலியில் நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, சந்தோஷம் போச்சு. அதாவது பிள்ளைங்களால் தலைகுனிவு அப்படின்றது நிறைய ஏற்பட்டுச்சு. எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சுங்க. இப்போ இந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார், மறைகிறார் அப்படின் போது பெருசாக பயப்பட வேண்டாங்க. ஒன்றும் நீங்கள் இதை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து தனுசு ராசி இயற்கையாகவே ரொம்ப நல்லவங்க. சிவ தனுசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அதீத ஒரு உத்தமமான ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லலாம் தனுசு ராசியை. அதுக்கும் மேலே உங்களுக்கே இயற்கையாக நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற டெண்டன்சி நிறைய 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் 4 பேருக்கு உபத்திரம் அப்படின்றது நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் பண்ணதே இல்லை. ஸோ கவலைப்படாதீங்க, நல்லவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது வந்து உங்கள் விஷயத்துலையும் போய்க்காது. நீங்கள் ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை பற்றி நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 7 நாட்டு சனியும் போது நிறைய பேர் வேலையை விட்டு இழந்தீங்க பார்த்தீங்களா? வேலையை விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைனாலே வேலையை விட்டுட்டீங்க. இல்லை அவங்களே வந்து வேலை ஆள் நிறைய இருக்காங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. வேலையில் பிரச்சனைனால நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படின்றது ஒன்று கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டாம். அந்த வேலையினோட ஊதியமும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் சிலது வரும். அந்த பிரச்சனைகளும் பூதாகரமாக வெடிக்காது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதானே செய்யும். அதாவது மனுஷ வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா இன்பங்களும் துன்பங்களும் கலந்தது தானே இங்கே வாழ்க்கை. வெறும் இன்பமே இருந்தாலும் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும் இல்லைங்களா? வெறும் துன்பமே இருந்தாலும் வெறுத்து போயிடும். ஸோ சின்ன சின்ன துன்பங்கள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம்.
வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்கள் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். அது வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ்னால தான் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் உங்கள் மேலே இருக்க ஒரு போட்டினாலேயும் பொறாமையினாலேயும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதை ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஆத்திரப்படுறது எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுறது வேண்டாம். மறைமுகமாக ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள். இல்லைனா இக்னோர் பண்ணிட்டு போங்க. இது உங்களுக்கு ஒரு உத்தமமான விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கொஞ்ச நாளாகவே உங்களுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது நீங்கள் ஜென்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்திருக்குங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு, நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு சின்ன சின்ன விஷயத்த கூட உங்கள் பூதாகரமாக பிரச்சனை பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன்னா 7 நாட்டு சனிப்பிடியில் இதெல்லாம் சகஜம் தானே. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாமே குரு மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் அவர் பெருசாக கெடுக்க மாட்டாருங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓவர் கம் ஆகும். நீங்கள் வந்து எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் ஒரு சண்டை போட்டாங்கன்னா அவங்கள எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற புத்திசாலித்தனம் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஈஸியாக டீல் பண்ணுவீங்க, அதை வந்து டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும், மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட படிப்பு நீங்கள் கொஞ்சம் கூட உட்காந்து பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க நல்லபடியாக பாஸ் பண்ணி ஒரு காலேஜ் சீட்டு, ஒரு மெடிக்கல் சீட்டு, ஒரு சிஏ சீட்டு, இந்த மாதிரி ஒரு ஐஐடி சீட்டு இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும், பட் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக புதிய தொழில் தொடங்குங்க. ஆனால் பெரிய அளவில் அதிக முதலீட்டு போடு தொழில் அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அளவுக்கு மீறி கடன், அதாவது வரவுக்கு மீறி கடன், நாளைக்கு மொத்தம் சம்பாரித்து கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய கடன் வாங்காதீங்க. ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சினிமா துறையில் இருக்கவங்க உங்களோட திறமைகள் வெளிப்படும். உங்களோட திறமைகள் வந்து 4 பேர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட முயற்சி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. சினிமா துறையில் இருக்கவங்க வருமானம் அப்படின்றது திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி காதலர்கள், நாங்கள் காதலில் இருக்கோங்க, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூவ் ஆன் பண்ணுங்கள். பெரியவங்களோட சம்மதத்தோடவே கல்யாணம் அப்படின்றது பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு சின்ன மைனஸ் இருக்குங்க. அது என்ன? இதெல்லாமே வந்து ப்ளஸ் தான், பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ஏற்றங்களும் இறக்கங்களும் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லைங்களா? அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்க தான் செய்யும். உங்களுக்கும் அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்க குரு பயிற்சி தான். பயந்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, பயப்படணுன்ற அவசியமும் இல்லை. சரிங்களா? ஒரே ஒரு மைனஸ். அது என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, ஹஸ்பண்ட் இப்படியே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதும் பாருங்கள். அதிகமான உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் பருமன் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையினோட அளவை வந்து கட்டுப்படுத்த பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா அந்த நல்ல தூக்கமின்மையை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன மைனஸ். இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், நம்ம பூர்வீக இடத்துலேருந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் நினச்சா மாற்ற முடியும் இந்த மைனஸை. இது என்ன அப்படின்னீங்களா, அதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் வெளியூர், வெளிநாடு, அந்த மாதிரி வெளி மாநிலம், அந்த மாதிரி உங்களோட தொழிலை மாற்றி அமைக்கிறதுக்கான சான்ஸ் இப்போ வருது. அந்த சான்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணி அதை செஞ்சிங்களான்னா உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் வந்து நல்லா வரும். ஏன் அந்த தொழில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவராக இருக்கும். பெருசாக நெகட்டிவிட்டி ஒன்றும் இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து தனுசு ராசி நேயர்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம பயப்படும்படியுமாவே இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து பாருங்கள், இறை வழிபாடுனால மாற்றிக்க முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி பயப்படும்படியே எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன மைனஸை கூட ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழிபாடு இருக்குங்க. என்ன அப்படின்னா, பாத யாத்திரை மூலயமா நீங்கள் வந்து பகவானை சேவிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெருமாளை கும்பிட்றவங்களா நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி நடந்து போய் இறைவனை தரிசனம் பண்ணுறது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஈசனை கும்பிட்றீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அது உங்களுக்கு உத்தமமான பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவிட்டிஸையும் வந்து பார்த்திங்களான்னா நீங்கள் இறை வழிபாடுனால மாற்றிக்க முடியும். இல்லைங்க நாங்கள் அம்பாவை கும்பிடுவோம் அப்படின்றீங்களா, இப்போ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. காஞ்சி காமாட்சி அம்மனை 11 முறை அந்த கோயிலை சுற்றி வந்தால்
அது வந்து பார்த்திங்கன்னா அதீத புண்ணியம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஸ்வயம் ஈசனே சொல்லியிருக்கான். அதனால் காமாட்சி அம்மனை போய் பாருங்கள். அம்பாளை கும்பிட்றவங்களா இருந்தால் காமாட்சி அம்மனை பாருங்கள். 11 முறை அந்த மொத்த கோயிலையும் சுற்றி வாங்க. உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்கோ அதையும் அம்பாள் அழிச்சிடுவா. ஸோ சௌக்கியமாக வாழலாம். தனுசு ராசி நேயர்கள் இதை கடைப்பிடிச்சாலே போதுங்க, பெருசாக பயப்பட வேண்டியதே இல்லை. உங்களோட குரு பயிற்சி ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஏற்றமும் சின்ன சின்ன இறக்கங்களும் இருக்கிற குரு பயிற்சி தான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கு மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 அப்படிங்கிறது வந்து ஏறுமுகமாக உள்ளது. பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியாக இருப்பவரே வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். இப்போது அதே மாதிரி உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கும் அதிபதியும் குரு பகவான். ஜென்மஸ்தானம் 4ஆம் ஸ்தானம், இது ரெண்டுக்கும் அதிபதி குரு பகவான். இந்த ஜென்மஸ்தானத்திற்கு குரு பகவான் ஆதிபத்தியம் கொண்டவராக இருப்பதனால பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள். நல்ல உழைப்பை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க. எந்த செயலாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபிசிக்கல் ஒர்க்கு உடல் உழைப்புகள் செய்வதாக இருந்தாலும் சரி, நல்ல மதியுகத்துடன் அதில் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் கொண்டவர்கள். அதே மாதிரி வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒரு செயல்பாடை குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டார்களே ஆனால் அதை தன் உடம்பை வருத்தி கொண்டாவது அவர்கள் அந்த வெற்றி பெற வேண்டும் என்று அந்த முனைப்பிலே ரொம்ப ஒரு செயல்பாட்டிலே அவங்க வந்து சித்தி பெறும் வரை கண் அயராமல் இருக்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள். மேலும் வந்து எந்த ஒரு செயலையும் அவர்கள் தங்களை முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்கிற எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களிடம் ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்வாங்க. எப்போதும் யாராக இருந்தாலும் சரிதான். எந்த ஒரு செயலிலுமே ஒரு பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்தாலும் இவர்களுக்கென்று ஒரு சாதகமான வெற்றி, எளிமையான வெற்றி, துரிதமான வெற்றி உடனே கிடைக்கும். அது தனுசு ராசிக்காரங்களுக்கே உண்டான ஒரு விசேஷ பலன். இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஜென்மஸ்தானம் 4ஆம் பாவத்திற்கு அதிபதி. இப்போது அந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் பகைஸ்தானம், மனசோர்வு, அதே மாதிரி வந்து கொஞ்சம் உறவினரிடம் கொஞ்சம் சண்டைகள் ஏற்படுறது, தேவையற்ற செலவுகள், வீண் பகை வர்றது, இடையூறுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ராசியாக இருந்தாலும், உதாரணமாக நம்ம தனுசு ராசி அப்படின்னா குரு பகவான் 6ல் இருக்கிறார், 6ல் மாறுகின்றார். அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த கோச்சார பலனில் எதை நாம் வைத்து பலன் சொன்னால் நமக்கு நன்மைகளும் அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னா, எதற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் அந்த குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர். அதே மாதிரி 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். ஜென்மஸ்தானாதிபதி நல்லதை தான் அதிகமாக செய்வார். முதல் விஷயங்க, உங்களுடைய ராசிநாதன் நல்லதை தான் செய்வார். முதல் விஷயம், அதிகப்படியான நல்லது 80% நல்லது தான் செய்வார் ராசிநாதன், முதல் விஷயம். அதே மாதிரி 4ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், வீடு, கிரகம், நிலம், புலங்கள் வாங்குவது, வாகனங்கள், அதே மாதிரி வந்து சுகஸ்தானம் அப்படின்னு பேர் 4ஆம் பாவத்திற்கு. ஏன்னா ரொம்ப மென்மையான விஷயங்கள். எப்படி ஒரு குழந்தை வந்து எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும், அன்னை அடித்தாலும் அவனை அரவணைத்து செல்லுவாளோ, 4ஆம் பாவங்கிறது பொதுவாகவே அத்துணை பேருக்கும் அந்த 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர்களுடைய தசாபுத்தி காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு வருவதாக இருந்தாலும் சரி, வாகன பலன்கள் கிடைத்தால் எளிமையான முறையிலே பல வெற்றிகளை அவர்கள் சேர்த்து கொள்வார்கள். அது வந்து ஒரு ப்ளஸ் யாராக இருந்தாலும்.
அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவே குரு பகவான் வருகின்றார். அதனால் குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மையைத்தான் அதிகமாகவே செய்வார். அவர் இப்போ 6ஆம் பாவத்திற்கு போகின்றார். அப்படி அதை வைத்து நாம் பலன் பார்த்தோமே ஆனால் அந்த பலன் நமக்கு நல்லபடியாக இருக்கும். அதை வைத்து எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்ம நல்லா உன்னித்து பார்த்தோம்னா அந்த தெய்வத்தின் மூலமாக நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் ஜென்மஸ்தானாதிபதி இப்போ 6ஆம் பாவத்தில் போகின்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு முன்பாக 2023 குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரை இப்போ குரு பகவான் தனுசு ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கின்றார். 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் வெற்றிகளை கொடுத்திருக்கலாம், புதிய வகையான புகழ்களை ஏற்படுத்தியிருக்கலாம், தனலாபங்களிலே உயர்வுகளை ஏற்படுத்தியிருக்கலாம், வம்சத்து கொஞ்சம் அபிவிருத்திகள் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அவைகளை உங்களுக்கு பூரணமான ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்குமா என்றால் ஏற்பட்டு இருக்காது. ஏன் என்றால் இதுவரையில் அந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 வரையில் சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக 2ஆம் பாவத்தில் இருந்தார். இப்போ தான் சனி பகவான் 3ஆம் பாவத்திற்கு விமோச்சனம் அடைந்து சென்றிருக்கின்றார். அதனால் இந்த குரு பகவான் கொடுக்கின்ற இடத்திலே இருந்த போதிலும் சனி பகவான் தடுக்கின்ற அமைப்பில் இருக்கின்றதுனால உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைப்பதிலே கொஞ்சம் தாமதங்கள், தொய்வு நிலைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ குரு பகவான் ஒரு 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். 5ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். இதனால் எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வெகு நாட்களாக ஒரு வீண் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பலன் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் என்னங்க உங்களுக்கு பண்ணுறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க? உங்களுடைய சமூகத்தர், உங்களுடைய சுற்றத்தார்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் கூட எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இது ஏங்க தேவையற்ற முறையில் இதை செஞ்சிட்ருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்கலாம். ஆனால் உங்களுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காகவோ அல்லது இதன் மூலமாக ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்கால சிந்தனையின் பொருட்டோ நீங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கீங்க இல்லையா? அதற்கு மற்றவர்கள் சொல்லுவது என்னன்னா வீண் உழைப்பு என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் உங்களுக்கு. ஆனால் இந்த சமயத்தில், இந்த காலகட்டத்தில் அந்த வீண் உழைப்பு அப்படின்னு மற்றவங்களால் சொல்லி நீங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பல நன்மைகளை நிச்சயமாக வழங்கும் இந்த குரு பயிற்சியில். அதே மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும், பல நாட்களாக நாட்பட்ட உபாதைகளாக கூட இருக்கலாம். அந்த நாள்பட்ட உபாதைகள் கூட வரக்கூடிய காலத்திலே ஜென்மஸ்தானாதிபதி 6ஆம் பாவத்தில் செல்லுகின்ற காலம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். சுகமின்மை என்பது தவிடுபடியாகி மிகுந்த உற்சாகத்துடன் பல வகையான செயல்களில் ஈடுபடுவீர்கள். அது மாதிரி பல வருடங்களாக தேங்கி இருக்கக்கூடிய பணிகள், இந்த பணியை நம்ம அப்புறம் செய்வோம்னு இதுக்கு பல வருடங்களாக பல நாள்களாக தள்ளி 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 போய் கொண்டிருக்கின்றது. அவைகளையும் நீங்கள் செய்து முடிக்கலாம். ஏதோ ஒரு வேலை செய்யலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு விஷயத்திற்கு பட்டா வாங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு கேஸ் போட்டு ஒரு வெற்றி பெறுவதாக இருக்கலாம். அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதை நம்ம பின்னாடி செய்வோம் அது அப்படியே ஒரு எக்ஸஸாக அப்படியே சேர்ந்த வேலைகள் நிறைய உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக அவைகள் உங்களுக்கு சுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் அத்துணையையும் நீங்கள் ஒரே மூச்சாக அத்துணை வேலைகளிலும் வெற்றி பெறுவதற்கும் அத்துணை வேலைகளையும் உற்சாகமாக செயல்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அப்புறம் வருமான குறைவுகள் அப்படிங்கிறது மாற்றமாகி வருமானம் வருவதிலே தடைகள், அல்லது கமிஷன் பேசிஸில் வேலை செய்வங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் நிறைய பேருக்கு வேறு விதமாக போய் கொண்டிருக்கின்ற இயங்குபவர்களுக்கு கூட உங்களுக்கு தேவையானபடியான பங்கு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. மேலும் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகின்றது. 6ங்கிறது கடின வேலைகள், அதனால் வேலைகள் கடினமாகவும் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல ஊதியங்களும் அதிகரிக்கும்படியான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் ஜென்மஸ்தானாதிபதி 6ஆம் பாவத்தில் செல்லுவதனால ஏற்படுகின்றது. அப்புறம்
4ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் 6ஆம் பாவத்தில் போகின்றார் இல்லைங்களா. அதனால் எப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாதகமான இடமாற்றம் அமையும். சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்தமான இடத்திலே நாம் குடி மாற வேண்டும். சொந்த வீடு இருக்கின்றது, ஆனால் அங்கே நம்மளால் குடித்தனம் செய்ய முடியவில்லை அப்படின்னு பலவிதமான சிக்கல்கள் சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வருகின்றது. சிலருக்கு சொந்த வீட்டின் பேரிலோ அல்லது இருப்பிடத்தின் பேரிலோ கடன் இருக்கின்றது. அந்த கடன் நிவர்த்தி அடைய வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூட இப்படியான ஒரு நல்ல விஷயங்களை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி தருகின்றது. அவங்களுக்குலாம் அந்த கடன் நிவர்த்தி ஆகிறது, சொந்த இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புன்னு பல விஷயங்கள் தருகின்றது. அதே மாதிரி தான் பல நாட்களாக தேங்கி கடந்த பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தாயாருக்கு சுகமின்மை, அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் அவைகள் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் பூர்வீக சொத்திலும் ஏதாவது பிரச்சனை, அங்காளிகளிடம் ஏதாவது இருந்து அதில் பூர்வீக சொத்தில பிரச்சனைகள் இருந்தால் அவைகள்லாம் நிவர்த்தி அடைந்து சுமூகமான முறையில் பூர்வீக சொத்துக்கள் சேரும். அப்புறம் இந்த 4ஆம் பாவாதிபதி இல்லைங்களா, அதனால் கடன், ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு செயல் வாங்குறதாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனம் வாங்குவதாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குவதாக இருக்கலாம். இப்படியாக கடன் பட்டு ஒரு வீடு, வாகனம் இது போல ஏதோ ஒரு வஸ்துக்களை வாங்குவதற்கும் இந்த காலம் சாதகமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைகிறது. அப்புறம் தனுசு ராசி எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க, அவர் உங்களுடைய பார்வையினாலே ஒரு பலனை தருவார். அந்த வகையில் குரு பகவான் மட்டும்தான் என்ன ஒரு சிறப்புன்னா, அவர் 6ல் இருக்கார், 10ல் இருக்கார், ஜென்மத்தில் இருக்கார், 12ல் இருக்கார், 8ல் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டும். அவர் 7ல் இருந்தாலும் கெட்டது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், குரு பகவான் அவருடைய பார்வை அப்படிங்கிறது நன்மையை மட்டும் தான் செய்யும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த வகையில் குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இன்றியமையாமதாக உள்ளது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பார்வையினாலே எப்படியான நன்மைகள் கிடைக்கின்றது அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் நேர் பார்வை, அதுக்கு பேர் சமசப்தம பார்வை. இப்படி நம்ம பார்க்குறோம்னா 180 டிகிரி பார்க்குறோம் இல்லைங்களா, அப்படியான அந்த நேர் பார்வை முதல்ல அவருக்கு ரொம்ப முக்கியம். அந்த நேர் பார்வையினால் தனுசு ராசியினுடைய 12ஆம் வீட்டை பார்க்கின்றார். இந்த 12ஆம் வீட்டை பார்க்கின்றதுனால உங்களுக்கு இருக்கின்ற தேவையற்ற செலவுகள் குறையும். முதல் விஷயம், நீண்ட நாட்களாக இருந்த வேலையாட்கள் பிரச்சனை தீரும். பொருட்களினுடைய நஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல செலவு பண்ணுறீங்க தேவையற்றபடியில் அந்த செலவு பண்ணிட்டு எதுக்குடா அதை செலவு பண்ணுறேனுங்கிறத யோசித்து அந்த செயல்பாடை குறைக்கவிருக்கின்றீர்கள். கடன் வாங்கியிருக்கீங்க, அது வட்டி அதிகமாக இருந்ததுன்னா வட்டி குறைவான இடத்துல கடன் மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது. அப்படின்னு முதலீடு செய்வதற்கான சிந்தனைகளும் அந்த இடத்துல முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த சமயத்திலே உருவாகின்றது. 12ஆம் இடம் 7ஆம் பார்வையினாலே பார்வைப்படுகின்றபடினாலே. அதே மாதிரி தனுசு ராசிக்கு 2ஆம் பாவம் அதுவும் பார்வை பெறுகிறது. அதே மாதிரி குரு பகவானுக்கு இன்னொன்று சிறப்பு என்னென்னா, 5ஆம் பார்வையை பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 5ஆம் பார்வையும் முக்கியம், 9ஆம் பார்வை முக்கியம். இதுக்கு பேர் என்ன பார்வைனா விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அப்படியான அந்த விசேஷ பார்வையினாலே 5ஆம் பார்வையாக தனுசு ராசியினுடைய 10ஆம் வீடை பார்க்கின்றார். 10ஆம் வீடை பார்ப்பதனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது முடங்கி இருக்கும். தொழில் முடக்கம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைந்து தொழில் வளர்ச்சியாக அமையும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கோ அல்லது உங்கள் மாத சம்பளத்தின் அடிப்படையில் வேலை பார்ப்பவர்களுக்கு கீழ் அதிகாரிகளாலோ அல்லது சக ஊழியர்கள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனை இருந்து வந்தால் அவைகளெல்லாம் நிவர்த்தியாகும். தொழில் செய்யக்கூடிய இடத்திலே மன திருப்தியுடன் வேலை புரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ நீண்ட நாட்களாக ஒரு பகை இருந்து வருகிறது. அவங்கள பார்த்து அவங்களுக்காகாது, உங்களை பார்த்து அவங்களுக்காகாது, நீங்கள் வளர்ச்சியானால் அவங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு ஒரு விஷயம் முன்னேற்றம் வந்தால் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவைகள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து சுமூகமான முறையிலே உங்களுக்கும் அவருக்குமான உறவுகள் அமையவிருக்கின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையாக தனுசு ராசியினுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால்
புதிய முயற்சியில் ஈடுபடுவதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கவிருக்கின்றது. குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படவிருக்கின்றது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பேச்சு ஆற்றல் உயரவிருக்கின்றது. பல வகையான நல்ல பலன்கள் ஏற்படவிருக்கின்றது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2ஆம் பாவத்தில் பார்வை குரு பகவானினுடைய 9ஆம் பார்வை வருகின்றதுனால இப்படியான பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் நல்லா தெளிவாக சிந்தனை பண்ணோம் அப்படின்னா, மூடா நட்சத்திரம் இந்த 4 பாதத்தில் பிறந்தவரும் அவங்க தனுசு ராசியில் வருவார்கள். அவர்களுக்கான இந்த குரு பெயர்ச்சி 2024 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சில மன சோர்வுகள் ஏற்பட்டு மறையும் அவங்களுக்கு. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உணவு பழக்கத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உணவு ஒவ்வாமையினால் சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் செலவுகள் செய்வதிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி குரு பகவானை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானை தனுசு ராசிக்காரங்க முதல்ல நல்லா புரிந்துக்கணும். அந்த கிரகத்தினுடைய தன்மையை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். அப்படி தனுசு ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் பல நன்மைகள் கிடைப்பார்கள். குறிப்பாக பைரவர் வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024 பைரவரை அஷ்டமி தினத்திலே வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமையிலே பைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள். எப்படியான வழிபாடு செய்யலாம் பைரவருக்கு என்றால்,
அவருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அல்லது பைரவருக்கு பிடித்தமான மிளகு சாதம் அல்லது வடை போன்ற நிவேத்திய பதார்த்தங்களை படையல் வைத்து அவரை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து நமஸ்கரித்து வந்தால் இந்த குரு பெயர்ச்சியினால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக இந்த சமயத்திலே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று குரு பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. மூலா நக்ஷத்ரே தனுர்ராசு ஜாதம், பூர்வாஷாடா நக்ஷத்ரே தனுர்ராசு ஜாதம், உத்தராஷாடா நக்ஷத்ரே தனுர்ராசு ஜாதம். சபரிவாரம் குரு பகவான் அனுகிரகேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, குரு கடாட்ச சித்திரஸ்து, சமஸ்த மங்கள அவாப்தி சித்திரஸ்து. இந்த 2024 குரு பயிற்சினாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மைகளும் நடைபெற வேண்டும். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை பிறக்க வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். மேலும் வாழ்க்கையிலே அனைத்து விதமான நன்மைகளும் சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். சிவாய நமக.